இன்றைக்கு இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் காவல்துறையினுடைய அராஜக போக்கு காரணமாக, அவர்களுடைய பலப்பிரயோகம் காரணமாக அவருடைய நெஞ்சு பகுதியிலும் கால் பகுதியிலும் காயம் ஏற்பட்டு இன்றைக்கு இங்க திருப்பூர் அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காரு. இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கிஷோர்குமார் அவர்களும் திரு செந்தில்குமார் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சர்வாதிகார பாசிச ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி இந்துக்களுக்கான ஆட்சியா இல்ல, இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சியா இருக்கு. இன்றைக்கு பெருமாநல்லூர்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தினுடைய பேர் என்ன சொல்லுங்க, ஈட்டி வீரம்பாளையத்துல குமரன் குன்றுன்னு சொல்லிட்டு அங்க முத்துக்குமார சுவாமி கோயில், அந்த முத்துக்குமார சுவாமி கோவிலுடைய அந்த இடத்துல ஒரு 100 ஆண்டு பழமையாக அங்க வழிபாடு நடந்துட்டு இருக்கு. சிலைகள் வச்சு வழிபாட்டு இருக்காங்க. அதன் பிறகு கொஞ்சமா அந்த இடத்துல ஒரு ஷெட் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அழகான தினசரி வழிபாடு பூஜை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இதை பிடிக்காத சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களை ஏமாத்தி அவர்களை நயவஞ்சகமா அவங்க கிட்ட பேசி, அது அரசாங்கத்தினுடைய நிலம், நான் பட்டா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பணம் வாங்கி கொண்டு பட்டா வாங்கி தருவதாக ஏமாற்றி இருக்காங்க. சில பேர் பட்டா வாங்கியிருக்காங்க. இதுக்கு பின்னணியில இருந்து சில கம்யூனிஸ்டுக்காரங்க தொடர்ச்சியாக அந்த கோவில் வர்றது அவர்களுக்கு பிடிக்கல. கோவில் காரணமாக வழிபாடு நடப்பது அவர்களுக்கு பிடிக்காத ஒரே காரணத்தினால இது ஒரு புகாரா மாத்துறாங்க. அதன் பிறகு கடந்த 2025 10வது மாசம் 10ஆம் தேதி நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பானது வழங்கப்படுகிறது. அந்த கோயிலுக்கு சாதகமா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதகமாக கோவிலுடைய அந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒண்ணு, அந்த கோவிலை எந்த விதத்துல இடையூறு செய்யக்கூடாது, அகற்றக்கூடாது. இடையூறு செய்யக்கூடாதுன்னா அகற்றக்கூடாதுன்னு அர்த்தம். 2வது, ஏற்கனவே ஏதாவது பட்டா கொடுக்கப்பட்டிருந்தா அந்த கோவில் அந்த நிலத்துல அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த பட்டாவை எதையும் கேன்சல் பண்ணக்கூடாது, அதை இடையூறு செய்யக்கூடாது. 3வது, இதை ஆட்சேபம் தெரிவிக்கக்கூடியவர்களையும் இந்த கோவிலை சார்ந்தவர்களையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில இத ஒரு கூட்டம் அமைத்து, பீஸ் கமிட்டின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும், அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அமைத்து பேசி தீர்வு செய்ய வேண்டும் என்பது நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு இருக்குது. இது ரிட் பெட்டிஷன் 4408 2025. இது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கடந்த 10ஆம் தேதி வந்திருக்கு. ஆனா இந்த தமிழக அரசாங்கத்தினுடைய அதிகார வர்க்கம், மாவட்ட நிர்வாகம் இந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. இங்க கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் போட்டு ஒரு விஷயத்தை முடிவு செய்து அதன் அடிப்படையில செயல்படுன்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. அப்போ எந்த அடிப்படையில, எந்த அதிகாரத்தின் பேர்ல, யார் கொடுத்த அதிகாரத்தின் பேர்ல, யார் பின்னாடி இருந்து இயக்கத்தின் பேர்ல இன்னைக்கு அந்த தாசில்தார் சந்திரசேகரா அவர் சுலைமான் காதரான்னு தெரியல. அப்படி என்ன வெறுப்பு இந்துக்கள் மேல தெரியல. அங்க இருக்கக்கூடிய கோவில் அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் எதுக்காக அவருக்கு வந்தது தெரியல. எதற்காக திரு சந்திரசேகர் அவர்கள் இதை அந்த கோவில் அகற்றணும், அதாவது அகற்றுவதற்காக 15 நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆனா மாறாக அந்த மக்கள் வேண்டுகோள் விடுக்கிறாங்க, தீர்ப்பு இருக்கு சார், நீங்க தீர்ப்பு நாங்க வச்சிருக்கோம், நீங்க அகற்ற வேண்டும் என்பதற்கான ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டா ஆர்டர் கொடுக்கல. எவிக்ஷன் ஆர்டர் வேணுமா வேண்டாமா, கற்றறிந்த பத்திரிகையாளர் நீங்களா இருக்கீங்க, ஆர்டர் வேணுமா காமிக்கணுமா வேண்டாமா, ஆனா காண்பிக்கவே இல்லை. திடீர்னு நம்முடைய இந்துக்களுடைய தலைவர் அவங்க கூப்பிடுறாங்க, சார் ஐயா இந்த மாதிரி எங்களுடைய கோயில் இடிக்கிறாங்க, எங்களுடைய பிள்ளையை போய் வளர்த்திருக்கோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள் அகற்ற போறோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மாநில தலைவர் அவர்கள் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் கூட அங்க போறாங்க. இந்து முன்னணி அங்க பக்தர்கள் எல்லாருமா சேர்ந்து போகும்போது அங்க இடிச்சு முடிச்சிடுறாங்க. திருட்டுத்தனமாக ஒவ்வொரு தடவையும் இந்துக்களுடைய கோவில்கள் தமிழ்நாடு முழுக்க 160க்கு மேற்பட்ட கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. இதே போல இடிச்சிருக்காங்க. இடித்தவர்கள் சிலையை சேதப்படுத்திருக்காங்க. சார், கோயில் இடிக்கிறேன்னு சொன்னா அவங்க எவிக்ஷன் ஆர்டர் காமிச்சிருக்கணும். ஒண்ணு, எவிக்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கணும், அந்த சிலையை பத்திரமா எடுத்துக்கங்க, நாங்க கோவில் எடுக்க போறோம். ஆனா வேண்டுமென்று இந்த சந்திரசேகர் அவருடைய உத்தரவின் பேர்ல அந்த இடத்துல ஜேசிபி வச்சு மக்கள் மனது புண்படும்படி, இந்துக்கள் மனது புண்படும்படி, முருக பக்தர்களுடைய மனது புண்படும்படி அங்க இருக்கக்கூடிய சிலையை உடைத்திருக்கிறார்கள். இத தகவல் தெரியுது. மாநில தலைவர் அவர்கள் நிறுத்த வேண்டும் என்பதற்காக போறாங்க. ஆனா அங்க போறதுக்குள்ளேயே அங்க என்ன பண்ணிடுறாங்க, இடித்து முடித்து விடுகிறார்கள். மக்கள் குமுறுகிறார்கள்.
ஒரு இந்துக்களினுடைய தலைவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட தங்களுடைய ஆறுதலை சொல்லணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அங்க போனா போக விடாம தடுக்கிறாங்க. இவர் என்ன சார் இடிச்சு முடிச்ச கோயில போய் என்ன மேஸ்திரி வேலையை செய்யறதுக்கு போறாரு? மாநில தலைவர் எதுக்கு போறாரு? அங்க போய் ஆறுதல் சொல்ல போறாரு. ஏற்கனவே அங்க வந்து மிகப்பெரிய குமுறல் இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய குமுறல் இருக்கக்கூடிய மக்கள் வேறு விதமான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி அவர்களை ஆறுதல் செய்வதற்காக போகக்கூடிய மாநில தலைவரை எதற்காக, என்ன நோக்கத்தோடு நீங்க தடுக்கிறீங்க? அப்படி தடுக்கிற போது அந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு சார் முழங்கையில வச்சு தள்ளணும்? அவர் ஸ்டண்ட் வச்சிருக்காரு. மாநில தலைவர் 70 வயதாச்சு. ஒரு வயதை கூட நீங்க கன்சிடர் பண்றது இல்லையா? உங்களுடைய கருத்துல கொள்ள மாட்டீங்களா? நீங்க 70 வயதான ஒரு நபரை அந்த இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சப் இன்ஸ்பெக்டர் பிரசன்னா அவர்களும் திட்டமிட்ட நெஞ்சில கையை வச்சு தள்ளியிருக்காங்க. இந்த இடத்துல அவர் வலியால துடிச்சிருக்காரு. ஒரு கணத்தில் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து 2 நிமிஷம் என்ன நடக்குது நான் போய் பார்த்தேன். பாக்குற போது சொல்றாரு, 2 நிமிஷம் என்ன நடந்தது தெரியல, ஒரு சுயநினைவு இல்லாத நிலைக்கு போயிட்டா அப்படி சொல்றாரு. அப்போ இந்த காவல்துறை யாரை தடுக்கணுமோ அவங்களை தடுக்கிறதே இல்லை. நேற்றுக்கு 50 பேர் தான் போகணும் திருப்பரங்குன்றம் மலை மேலன்னு சொல்லிட்டு அந்த கந்தூரி விழா, அந்த சந்தனக்கூடு விழா, கந்தூரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்ல. சந்தனக்கூட்டுக்கு போனோம்னு சொன்னா இவரை ரொம்ப புத்திசாலி காவல்துறை எல்லாம் பாத்துங்க. இந்த புத்திசாலிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது தெரியல. 50 பேரா அனுப்புவாங்களாம் பேட்ச் பேட்சா. அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க. 50 பேர் மட்டும் இல்ல, 10 பேர் போய் தீபம் ஏத்த முடியறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு 144 போடுது. அங்க போய் ஆறுதல் சொல்ல போன மாநில தலைவரை பிடிச்சி தள்ளுறாங்க. அப்ப திட்டமிட்டு இந்துக்களுக்கு எதிராக இந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த மக்கள் பெருத்த துக்கத்துல இருக்காங்க. சொந்த குழந்தை போனா அந்த ஒரு ஐயா வந்து கதறாரு மாநில தலைவர்கிட்ட, அந்த மக்கள் என் பிள்ளைகளை போல வளர்த்த மாதிரி நான் அந்த கோவில நாங்க பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து ஒரு பெரிய வருத்தத்துல இருக்காங்க. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த இதோட சேர்ந்து அங்க ஆர்ப்பாட்டம் நடத்தின நம்முடைய மாநில பொதுச் செயலாளர்களை கைது செய்திருக்காங்க. அங்களுடைய மக்களை கைது செய்திருக்காங்க, மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்காங்க. இதை இந்து முன்னணி இயக்கம் சும்மா விடாது, ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். நீ அதுதான் சொல்றேன், சும்மா விடாது. நிச்சயமாக இதுக்கு ஒரு பெரிய நடவடிக்கை இருக்கும். அந்த இடத்துல மீண்டும் கோவிலை அரசு கட்டித்தரணும். தாசில்தார் அதுக்கான பணத்தை கொடுக்கணும். நாங்க நிச்சயமா நீதிமன்றத்துக்கு செல்வோம். இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கோர்ட்டினுடைய நடவடிக்கையை மீறி அவர்கள் செய்திருக்கிறார்கள். யாருக்குமே இந்த ஜனநாயக நாட்டில் கோர்ட்டினுடைய உத்தரவை மீறுவதற்கு உரிமை கிடையாது. இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த குமரன் குன்றம் அதேதான். இங்க பெருமாநல்லூர், ஈட்டி வீரம்பாளையம். அதனால நாங்க இதை வந்து கோர்ட்டுக்கும் எடுத்து செல்வோம். அந்த இடத்துல மீண்டும் அவர்கள் கோவில் கட்டி தர வேண்டும். கோவில் கட்டி தரவில்லை என்றால் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம் மட்டுமல்ல, திருப்பூர்ல மாநில தலைவர் உள்ள வைத்தா எல்லாம் உட்கார்ந்து பேசாம இருந்துருவாங்களா? இந்துக்களுடைய தலைவர் அவர். இன்றைக்கு பல இடங்கள்ல சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடக்கலாம், அவங்களே தானா செய்வாங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்கவே இந்த ஆர்ப்பாட்டமானது, இந்த போராட்டமானது, அறப்போராட்டமானது நிச்சயமாக நடைபெறும். இந்த அரசாங்கம் சரியான பதிலை கொடுக்கணும். ஆட்சியர் வரணும், இங்க வந்து பேசணும் தலைவர்கிட்ட. எதற்காக, யாருடைய அதிகாரத்தில் அந்த தாசில்தார் அங்க போனாரு, அதுக்கு பதில் வேணும். அதை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என்ற உத்தரவாதம் தர வேண்டும். இல்லை என்றால் இந்து முன்னணி பேர் இயக்கம் இதனை ஒரு மிகப்பெரிய போராட்டமாக முன்னெடுத்து செல்லும். சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடக்கும், மக்கள் போராட்டம், பக்தர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக மாறும். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இதெல்லாம் புரியாம ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களான்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய இந்த காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு முழுக்க இந்த திமுக அரசு போகணும்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. எல்லா இடத்துலயும் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. ஒட்டுமொத்த இந்துக்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றது, மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள். சரியான நேரத்தில் சரியான பதில் கொடுக்கப்படும். நிச்சயமாக அது நடக்கும். தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.